சொந்த காணியில் வந்து நிற்கிறோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் 97ஆம் ஆண்டு இந்த காணியை விட்டு இடம்பெயர்ந்து போனாங்க. இடம்பெயர்ந்து போய் எவ்வளோ ஒரு நாங்கள் பட்ட துன்பம் கஷ்டம்ண்டா எங்களுக்கு சொல்ல இயலாது. நாங்கள் அவ்வளோ ஊர் அங்கே ஊர் இங்கே ஒரு ஊராக போய் 18 வருஷமாக இன்றைக்கு நாங்கள் நாடு விட்டு நாடு இடம்பெயர்ந்து போய் வாடகை வீட்டில் இருக்க எங்களோட காணி கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்த நிலைமையில இன்றைக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு இதில் வந்து நாங்கள் நிற்கிறோம்ட்டா எங்களோட சொந்த பந்தம் எல்லாம் நிற்கிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் அரசாங்கம். நாங்கள் இன்று நமது பூர்வீக கிராமமான ரம்பகுளத்தில் இருக்கின்றோம். கடந்த 30 வருட காலமாக இராணுவ வசம் இருந்த நமது கிராமம் இன்று அதாவது ஏனையின் வீதியில் யாழ் செல்லும் வீதி பக்கமாக இடது பக்கமாக உள்ள காணிகளை முழுமையாக மக்களிடம் ஒப்படைப்பதாக எங்களை இங்கு அழைத்து அதற்கான ஆயத்தங்கள் நமது கச்சேரி நிர்வாகத்தால் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இருந்தும் நாங்கள் தொடர்ந்தும் இராணுவ நிலைகள் இங்கு இருக்கும்போது நமது மக்கள் தொடர்ந்து இங்கு குடியேறுவார்களா என்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கின்றது. நமக்கு அவர்கள் முற்றாக எமது பிரதேசத்தை விடுவித்து தர வேண்டும் என்று மிக வினயமாக சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு இவ்வளவு நீண்ட காலத்தின் பின் எமது கிராமத்துக்கு வருவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு உண்மையில் நாங்கள் அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தொடர்ந்து எமது பிரதேசத்தை இன்னொரு 4 அல்லது 5 ஏக்கர் காணி மட்டும் இராணுவம் வசம் உள்ளது. அதையும் முழுமையாக விடுவித்து தருவதற்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு என்றும் நன்றி கடன் பெற்றவர்களாக இருப்போம் என்று கேட்டுக்கொள்கிறோம்.